ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மருதாணி அரைக்க போகிறேன். பொங்கலுக்காக ஊர்லேருந்து மருதாணி கொண்டு வந்தேன். எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க. அதை தான் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைக்கலான்னு. அதுக்கு கொஞ்சம் புளி, அது நல்லா செவக்கணுன்னா கொஞ்சம் புளி, கொஞ்சம் பாக்கு வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மருதாணி அரைப்போம். ரொம்ப நல்லது. நேச்சுரலாக மருதாணி அரைச்சி எடுத்துக்கிறது எங்கள் வில்லேஜில் இருக்குது. ஆனால் என்னால் அரைச்சி எடுத்துக்க முடியல. எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் அம்மி இருக்குது சென்னையில், அதில் தான் நான் அரைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி கோன் மாதிரி இல்லாத வேறு வழி இல்லைன்னா கோனில் பண்ணலாம், இல்லைன்னா மருதாணி அரைச்சி எடுத்துங்க. இந்த பாருங்க, அம்மியில் அரைக்கிறேன். அரைச்சி பொங்கலுக்கு எடுத்துக்கலான்னு அதான் அரைக்கிறேன். அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இது மாதிரி உங்களுக்கும் இங்கே மருதாணி எதனா கிடச்சிதுன்னா சென்னையிலேயோ இல்லை எங்கே கிடச்சாலும் எடுத்துங்க. நல்லா நெய்ஸாக அரைக்கணும். பாக்கும் புளியும் வைக்கும்போது அந்த மருதாணி நல்லா செவக்கும். இந்த பாருங்கள், அரைச்சாச்சு. எடுத்துக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பொறுமையாக அரைக்கணும். கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அரைச்சி நைஸாக அரைச்ச பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துங்க. ஹாப்பி பொங்கல். இது மாதிரி பண்டிகையில் நம்ம அரைச்சி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மருதாணி குளிர்ச்சி. வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடையோ இல்லை உங்களுக்கு அந்த இது போனோன்னு அது மாதிரி நகம் கண்ணுக்கெல்லாம் மருதாணி இட்டால் ரொம்ப நல்லது. சொத்தெல்லாம் வராது. நீங்களும் அரைச்சி இட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல்.